வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரெடிமிக்ஸ் வத்த குழம்பு. இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 3லேருந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் சில சமயம் காய்கறி இல்லாத நேரத்தில் எண்ணெய் குழம்பு வைக்கலான்ட்டு யோசனையாக இருக்கும். அந்த டைமில் இது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும், ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப்பு சுண்டைக்காய் வத்தலும் 2 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 75 கிராம் பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் புளியை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன பீஸு பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அது கூடவே கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த எண்ணெயிலே நல்லா இது வதங்கணும். இப்போது இதை ஆற வச்சு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம சுண்டைக்காய் வத்தலையும் அந்த மணத்தக்காளி வத்தலையும் வறுத்துக்கலாம். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் சுண்டைக்காய் வத்தல் மட்டும் இருந்தால் கூட போதும். அதையும் நீங்கள் நல்லா செய்யலாம். ஆறினவுடனே அது கூட ஒரு 4 வத்தலை சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் அதே பேனில் 100 ml மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா அது பொரிய விடுங்க. அது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா வர அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். அதில் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ரோஸ்டாகி இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியும் புளி தண்ணியும் சேர்க்கணும். கரைச்சி வச்சுக்கிற அந்த 1 கப்பு கெட்டியான புளி தண்ணியும் 1/4 கப்பு அதுக்கு அடுத்தது எடுத்த புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணியும் அது நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் சுண்டை வத்தல் சேர்த்துருக்கேன். சுண்டை வத்தல் சேர்த்தும் திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போவும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுட்ரு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை இறக்கி ஆற வச்சுருங்க. பாருங்கள், ஆறினவொன்னே காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வத்த குழம்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தொக்கு 1 ஸ்பூன் இருந்தாலே நல்லா 1 கப் ரைஸ் வரைக்கும் நல்லா பசஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கவலைப்படவே தேவையில்லை. எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினோன்னு தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். நல்லா சுத்தமான காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியவே ஒரு வாரத்துக்கு கூட 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 வாரம் வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வத்த குழம்பு ரெடிமிக்ஸ்க்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.